மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர் என்ற கோணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர்களாக இருந்த எம்ஜிஆர், ஜெயலலிதாவுடன் சசிகலாவை ஒப்பிட முடியுமா என்கிற கேள்விக்கு புதிய தலைமுறையின் பிரத்யேக நேரலையில் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சினிமா பாப்புலாரிட்டி, அதை தாண்டி மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு செல்வாக்காக இருந்தார். அதே போல் அதற்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு கட்சியில் ஒரு பொறுப்பை எடுத்து ஜெயலலிதா அவர்களும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாஸ் லீடராக இருந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படியான ஒரு பின்புலம் இவர்களுக்கு இருக்கிறதா? மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு இன்னும் அறியப்படாத ஒருத்தர். நீங்கள் சொல்கிற எல்லாமும் உண்டு. அவங்க வீட்டில் இருந்தாங்க, முழுமையாக நம்பிக்கையாக இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமும் செய்தார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் அறிமுகமான ஒரு தலைவராக அதை பார்க்க முடியுமா? அந்த ரெண்டு ஆளுமைகள், அதோடு இவர் எப்படி அங்கே வந்து செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதில் ஒன்று என்னென்னா, ஒருத்தவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா தான், அந்த பொறுப்பை வாங்கும்போது தான் தெரியும். முதல்ல இவர் செய்வாரா? இப்போ என்டிஆருடைய பாப்புலராட்டி உங்களுக்கு தெரியும். அவருடைய மருமகன் தானே அடுத்து வந்தார். அவர் யாருக்கு தெரியும்? இப்போ ஆந்திரா தெலுங்கானா முதலமைச்சராக இருக்கார். அவர் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. சின்னமாவும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர்களே அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்க முடியும் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலின் போது குறிப்பிட்டார். ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா சொல்கிறாங்க, நானும் அரசியல் வாரிசு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாரிசுகளை தான், அல்லது ரத்த சம்பந்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் மக்கள் வந்து பெரிய அளவிற்கு எப்போதுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது இந்திரா காந்தி அல்லது நேரு அவங்க குடும்பமாகட்டும், எல்லா இடங்களையும் அப்படியான ஒரு பார்வை இருக்குன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதிமுகவில் இணைந்து பணியாற்றணும் அப்படின்றாங்க. பணியாற்றுன்றது ஒரு பணியாற்றுறதை பற்றி யாருமே அது ஒன்றும் தவறு சொல்கிற போகிறதில்லை. அவங்க நான் தான் வாரிசு அப்படின்னு சொன்னால் தான் அதில் தான் அங்கே இடர்பாடுகள். அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொண்டாலே ஒழிய வேறு யாரும் இந்த கட்சியில் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. இது ஒரு மாறுபட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற. புரட்சித் தலைவர் மறைந்த பிறகு அவருடைய துணைவியார் ஜானகி அம்மாள் வந்தாங்க. அவங்க வாரிசுன்றது தொண்டன் ஏற்றுக்கிறல, மக்களும் ஏற்றுக்கிறல, அம்மாவை தான் ஏற்றுக்கிட்டாங்க.